திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் காலையிலே துயில் உணருங்கள். நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல அருளாளர்கள் சொல்கின்ற சொற்களை கேட்டு நல்ல சொற்களை நீங்களும் பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 7ஆம் திருமுறையிலே திருத்துறையூர் என்னும் ஊரினை பற்றி தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருத்தளூர் என்று சொல்வார்கள். விழுப்புரம் மாவட்டத்திலே கடலூரிலிருந்து விழுப்புரம் செல்லுகின்ற இருப்பு பாதையில் திருத்தளூர் என்ற தொடர்வண்டி நிலையத்திற்கு மேற்கே 2 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது இந்த திருத்துறையூர் என்பது. சுந்தரமூர்த்தி நாயனர் திருவெண்ணைநல்லூரிலிருந்து இங்கு எழுந்தருளி எனக்கு தவநெறியை தர வேண்டும் பெருமானே என்று வேண்டி அருளினார். சைவ சமய சந்தான ஆச்சாரியார்கள் ஒருவராகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் திரு அவதாரம் செய்த திருத்தலம் இந்த திருத்தலம். பீமன் வழிபட்ட திருத்தலம், சூரியன் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம். சுவாமி பெயர் துறையூர் நாதர். துறையூர் நாதர். அம்பாள் பூங்கோதை நாயகி. தீர்த்தம் பெண்ணைமா நதி. திருக்கோயிலானது மேற்கு நோக்கிய சன்னதியிலே உள்ளது. மேற்கு நோக்கிய சன்னதி திருத்துறையூர். இறைவனாலே தடுத்தாட்கொள்ள பெற்ற சுந்தரர் திருவெண்ணைநல்லூரையும் திருநாவலூரையும் தரிசித்து பாடிய பின்னர் திருத்துறையூரை தரிசித்து தமக்கு தவநெறி வேண்டும் என்று பாடி அருளியது இந்த திருப்பதிகம். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சேக்கிழார் பெருமான் மிக அருமையாக சொல்கிறார். 11 பாடல்களை உடையது இந்த பதிகம். இறைவனை தவநெறி தந்தருளுமாறு வேண்டி கேட்டுக்கொண்ட பதிகம் இது. அம்மை பூங்கோதை நாயகி, அதிலே சொன்ன அப்பர் துறையூர் நாதர். இந்த பதிகத்திலே 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது 7ஆம் திருமுறை 13வது பதிகம் 3வது பாடலை நாம் முதற்கண் பெருமானிடத்திலே சமர்ப்பிப்போம். கந்தம் கமிழ் கார் அகில் சந்தனம் உந்தி செந்தன் புனல் வந்து இழி பெண்ணை வடபால் மந்தீபல மானடம் ஆடும் துறையூர் எந்தாய் உன்னை நான் வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று கேட்கிறார். நறுமணம் கமிழக்கூடியது கந்தம் என்பது இங்கே நறுமணம் கரிய அகில் மரங்களையும் சந்தன மரங்களையும்
அப்படியே புரட்டி தள்ளிக்கொண்டு வருகிறது. சிவந்த குளிர்ந்த நீர் இடையறாது வந்து பாய்கிறது. எது? பெண்ணையாற்றிலே கந்தம் கமழ், அகில் மரங்கள், சந்தன மரங்கள், நல்ல வாசனை. அப்படிப்பட்ட பெண்ணையாற்றினுடைய வடகரை கண் உள்ள ஊர் இந்த திருத்துறையூர். அதில் ஒரு பெருமை சொல்றாரு. பெண் குரங்குகள் பல வகையான நடனங்களை ஆடுகிறதான். குரங்கெல்லாம் நடனம் ஆடுகிறதான். பாருங்க, என்ன அருமையான தலம் திருத்துறையூர். பெண் குரங்குகள் பல வகையான நடனங்களை ஆடுகின்ற திருத்துறையூரிலே எழுந்தருளியுள்ள என் தந்தையே என்ன உரிமையே சொல்றார். அப்பதானே தவநெறியை பெற முடியும். உன்பால் அடியேன் நான் வேற ஒன்றும் கேட்கலையே, தவநெறியையே வேண்டிக் கொள்வேன். அதை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு தவநெறியே போதும் என்று நன்னெறியாம் தவநெறியை வேண்டி கேட்டுக்கொள்கிறார் நம்பெருமானுடைய அடிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிற பாடலை நாம் பெருமானிடத்தில் பாடி மகிழ்விப்போம். கந்தம் கமழ் காரையில் சந்தனம் உந்தே கந்தன் குழல் வந்திழி பெண்ணை வடபா மந்தி பல மானடம் ஆடும் துறையூர் எந்த உனை வேண்டிக் கொள்வேன், உன்னை வேண்டிக் கொள்வேன். தவநெறியே திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருத்துறையூர் என்னும் திருத்தலம் சென்று அங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அம்மை பூங்கோதை நாயகியுடன் அவர் திருத்துறையூர் நாதரை வணங்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இந்த பதிகம் முழுவதையும் எடுத்து பாடி பெருமானிடத்திலிருந்து சுந்தரர் எப்படி கேட்டாரோ தவநெறியே, அதை போல வேண்டிக் கொள்வோம் தவநெறியே என்று வேண்டி பெற்று தவநெறிப்படி வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல் அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய். மீண்டும் நாளை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.